புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை தமிழோடு தொடங்குவோம். ஐயன் திருவள்ளுவரின் குரல்களில் ஒன்றை தற்போது பார்க்கலாம். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி. நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது. அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம். வடகிழக்கு மாநில பெற்றோர் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க தமிழகத்திற்கே அனுப்ப விரும்புவதாகவும் பேச்சு. When they send their children for a study, for higher studies, when they know that their children have come to Tamil Nadu, they feel very comfortable. Especially when their daughters there come. They know that no problem. They don't have that confidence if they go to Delhi. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட காத்திருக்கும் கூட்டத்தை தடுக்கும் அரணாக தமிழர்கள் இருக்க வேண்டும். திருவள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். கடன் வாங்கும் மாநிலங்களில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடன் 26% தாண்டிவிட்டதாகவும் பேட்டி. ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் கொள்கைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா? திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சீமான் பெரியார் விமர்சிட்டார், ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. அப்ப எங்க உன் கோட்பாடு, எங்க உன் கோட்பாடு, எங்க உன் கொள்கை? கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? டங்ஸ்டன் விவகாரத்தில் இன்று தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். கோமியம் குடிப்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது எனவும் பேட்டி. பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம். முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும். செவ்வாய், வெள்ளி, யுரேனஸ் உள்ளிட்ட 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்த அரிய நிகழ்வு. கோளரங்கங்களில் கண்டுகளித்த மக்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மாநில அரசின் விசாரணையில் திருப்தி இல்லை என்பதால் தான் CBIக்கு மாற்றம் என உச்சநீதிமன்றம் விளக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் பகுதியில் கடல் அரிப்பு விவகாரம். சென்னை IIT நிபுணர் குழு நேரில் ஆய்வு. குவைத் நாட்டில் குளிர்காய தீ மூட்டிய போது புகை மூட்டத்தில் சிக்கிய 2 தமிழர்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்களின் உடலை எடுத்து வர போதிய வசதி இல்லை என குடும்பத்தினர் வேதனை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற திட்ட கட்டுப்பாடு. பனாமா கால்வாய் மீட்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு. மெக்சிகோ, பனாமா நாடுகளில் வலுக்கும் போராட்டம்.
இது